நீ எப்படி தூக்குறது? மச்சான், நேரம் ஆகுது, இன்னும் அவளை காணோமே. அதான் நானும் யோசிக்கிறேன். நேரம் ஆக ஆக பயமா இருக்குது. யாராவது இந்த பொண்ணை பார்த்துட்டா என்ன பண்றதுன்னே தெரியல. அவரு அங்க இருந்துகிட்டு ஈஸியா பொண்ணை பொட்டலம் கட்டி தூக்கிடுவான்னு சொல்லிட்டாரு. எவ்வளவு கூட்டம் இருக்கு பார்த்தல. இவ்வளவு கூட்டம் இருக்க இடத்துல அந்த பொண்ணை எப்படி தூக்கிட்டு போக முடியும்? அவர் சொன்ன ஐடியா சூப்பர் ஐடியா தான், ஆனா அதை எப்படி நடக்கணும் தான் தெரியல. இப்ப பாரு அவன் என்ன ஆகுறான்னு. இப்ப பாரு. என்னமா வேர்த்து கொட்டுது பா. டேய் வரான்டா, ரெடி? டேய் அவன் வந்துட்டான், அவன்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடு. என்ன வெயில், இந்த வெயிலுக்கு வெறும் ட்ரெஸ்ஸே போட்டு நிற்க முடியாது. இதில் இந்த ட்ரெஸ் வேற, இதை போட்டுட்டு 4 மணி நேரம் வேற நிற்க வேண்டியதாக இருக்குது. ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, ஒரு ஜான் வயிற்றுக்காக கஷ்டப்படுறத பற்றி, அது போல தான் இது. என்ன பண்ணுறது, எல்லாம் இதுக்கு தான். இதை போட்டு நிற்கிறது உனக்கு எவ்வளோ சம்பளம் தல? 1000 ரூபா. ஐயா, நல்ல சம்பளம் தானே, அப்புறம் எதுக்கு புலம்புற? நீ போட்டுட்டு நிற்கிறியா? நீ போட்டு பாரு, அப்போ தெரியும் உனக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறது நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. பெருசாக பேச வந்துட்டான். ஆமா, அதுக்கு எவ்வளோ செலவாகும் தல? எது கேட்குற? இல்ல, என் தங்கச்சி பொண்ணு பெரிய பொண்ணா இருக்கு, விசேஷம் வைக்க போறோம். அப்ப இந்த மாதிரி பொம்மையை நிக்க வச்சு விளையாட்டு காட்டலாம்னு நினைக்கிறோம். அதான் எவ்வளவு தலை செலவாகும்? நேராக எங்கள் கம்பெனிக்கு போனோன்னு வை, 3500 ரூபா ஆகும். அதே என்கிட்ட சொன்னு வை, 3000 மட்டும்தான். உங்களுக்காக வேணா 500 ரூபா கம்மியாக முடிச்சு தரேன், ஓகேவா? முடிச்சிடலாம். டேய் தூக்குடா. சரி தல, தூக்குடா. வாடா சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. வாடா, கீழே போ. சீக்கிரம் கழட்டா. அருண், வர்ஷாவை பாத்தியா? ஏன், அவளோட ரூம்ல தான் இருப்பா. இல்ல அருண், ரூம்ல இல்ல, அதான் தேடிட்டு இருக்கேன். போன் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிட போகுது. ஐயோ, அவ போனே ரூம்ல தான் இருக்கு. வர்ஷா, அருண், நான் நல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் இல்ல. ஏய், நீ தான் ஏதோ பண்ணிருக்க. ஏய், நீ தான் யாரையோ வச்சு அவளை கடத்திருக்க. பொய் சொல்லாம சொல்லு. வர்ஷாவை நீ என்ன பண்ண? அருண், நீ என்ன பைத்தியமா? நான் எதுக்கு வர்ஷாவை எதுவும் பண்ண போறேன்? ஏய், நீ இந்த நிச்சயதார்த்தம் நடக்கூடாதுன்னு நினைக்கிறவ தானே? நீ தான் ஏதாவது பண்ணிருப்ப, எனக்கு தெரியும். இங்க பாரு அருண், நான் அப்பா சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். அப்பாவோட கௌரவத்துக்காக இந்த நிச்சயதார்த்தம் நடக்கதான் நான் உதவியா இருப்பேன். நான் நிச்சயமா எதுவும் பண்ணல. ஏய், என்னையவே பெங்களூர்ல இருந்து கடத்தினவ தானே நீ? இப்ப யோகிய மாதிரி பேசிட்டு இருக்க. கடத்தல இருந்து எல்லா பிராடு வேலையும் பண்றவதா நீ. பொய் சொல்லாம சொல்லு. என் வர்ஷாவை என்ன பண்ணன்னு சொல்லு. அருண், நான் தான் சொல்றேன்ல, காட் ப்ராமிஸா வர்ஷாவை நான் ஒண்ணும் பண்ணல. ஏய், உன்கிட்ட சத்தியமா சொல்றேன், வர்ஷாவை கடத்தணும், இந்த நிச்சயத்தை நிறுத்தணும்னு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. அப்ப எங்க தான் போனா வர்ஷா? அருண், நம்ம சண்டை போடுற நேரத்துக்கு தேடினா வர்ஷாவை கண்டுபிடிச்சிடலாம். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் வர்ஷாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். ஏய் நர்மதா, வர்ஷா மட்டும் கிடைக்கல, அப்புறம் நான் மிருகம் ஆயிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோ. ஏய் அருண், அருண், அருண்.
டேய் வாடா. அம்மா வர்ஷா எங்கம்மா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. வர்ஷா அம்மாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்கம்மா. ரூமுக்கு போய் பார்த்தேன், அவங்கள காணோம். எங்க போயிருக்காங்க? நான் தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன் அங்கிள். சரிம்மா, சீக்கிரமா. நிச்சயதார்த்தத்துக்கு வேற நேரம் ஆகுது. சீக்கிரம் கூட்டிட்டு வாமா. போங்க. டேய் இதுதான் சரியான நேரம். ம் டேய் என்னடா வேடி பார்த்துனுற? எடுத்து மாட்டா. சொல்றான். தூக்குடா. புடுறா. ஓம் விநாயகனே போற்றுவோம், வினைகள் தீர்ப்பவனே போற்றுவோம், அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றுவோம், அகந்தை அழிப்பவனே போற்றுவோம். ஒண்ணு கூப்பிட போய் நல்லா இருக்கா? அப்படியா? நல்லா இருக்கு. இப்ப வந்துருவாங்க. வந்த உடனே ஆரம்பிச்சாங்க. சரி. டேய், தலை கலஞ்சிருக்குடா. சும்மா இருமா. கொஞ்சம் இரு. இந்த நர்மதா முகத்தை பார்த்தா அவ எதுவும் பண்ணாத மாதிரி தான் தோணுது. ஒருவேளை பண்ணியிருப்பாளா? அவ மட்டும் பண்ணி இருந்தா அப்பாவே அவளை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாரு. அம்மா மாப்பிள்ள வந்துட்டாரு. பொண்ணு எங்கம்மா? அம்மா ஏன் நர்மதா வருஷா கூட்டிட்டு வராம இருக்கா? தெரியலையேங்க. ஓம் எளியவனே போற்றுவோம், எந்தையே ஐயா, போற்றுவோம், எங்கு ராமநாதன், போற்றுவோம், நான் போய் வருஷா கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. போற்றுவோம், ஏழை பங்காளனே. என்ன மாப்பிள்ள சார், ஏற்றம் அளிப்பவனே போற்றுவோம். எல்லாம் ஓகேவா? ஆமாங்க. இருங்கடா, இந்த பொம்மை எங்க தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? சார் வந்த இடத்துல யாரும் சரக்கு வாங்கி கொடுத்துக்கிறாங்க. அதிகமா குடிச்சதால போதை ஆயிட்டான் சார். டேய், ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்கு வரீங்க, எப்படி நடந்துக்கணும் ஒரு அறிவு வேண்டாம்? இப்படிதான் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்குவீங்களா? இங்க யார் வந்திருக்கா, எவ்வளவு விஐபிஸ் வந்திருக்கான்னு பாரு. உங்க இன்சார்ஜ் யாரு? கூப்பிடியா அவன முதல்ல. அவன்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சார் வழக்கமா குடிக்க மாட்டான் சார், அதான் இப்படி ஆயிட்டான். யாரோ வேணுமே இப்படி பண்ணிட்டாங்க சார்.